पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगेन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं त्रोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ हरिः ॐ। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शन्नो मित्रः शं वरुणः शन्नो भवद्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः। नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्छन्दसां वृषभो विश्वरूपः छन्दोऽभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया आस्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। यस्माज्जातं जगत् सर्वं यस्मिन्नेव प्रलीयते येनेदं धार्यते चैव तस्मै ज्ञानात्मने नमः। यैरिमे गुरुभिः पूर्वं पदवाक्यप्रमाणतः व्याख्याता सर्ववेदान्ताः तानित्यं प्रणतोऽस्म्यहम्
நம பரமரிஷிப்யோ நம பரமரிஷிப்யஹ. நாராயண நாராயண நாராயண. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்னையில இருந்து பார்க்க போறது தைத்திரிய உபனிஷத்துல நேற்று வரைக்கும் போன கிளாஸ் வரைக்கும் அவதாரிகா பாஷ்யம் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னையில இருந்து மந்திரத்துக்குள்ளார பிரவேசம் பண்ண போறோம். இந்த தைத்திரிய உபனிஷத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 வள்ளிகளா பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் வள்ளி தான் இப்போ நம்ம பிரவேசம் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு பண்ண போறோம். சிக்ஷா வள்ளி அப்படின்னு பேர். சிக்ஷா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எஜுகேஷன் அப்படின்னு அர்த்தம், பேசிக் எஜுகேஷன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையா இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய தர்மங்களை பற்றியும் உபாசனைகளை பற்றியும் நமக்கு போதம் பண்ணக்கூடியது இந்த சிக்ஷா வள்ளி. இதுல 2 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, கர்மம் இருக்கு, உபாசனம் இருக்கு. 2 விஷயங்களும் இதுல இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செய் 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 அப்படின்னு எல்லாத்துலயும் கமாண்டிங் இருக்கும். இதை செய்யணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு. அதனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிக்ஷாவல்லின்ற முதல் வள்ளிக்கு பேரு ஆச்சாரவல்லி அனுஷ்டானவல்லி அப்படின்னு 2 பேர் இதுக்கு வைக்கிறோம். மேல எழுதிக்கலாம், ஆச்சாரவல்லின்னு சொல்லலாம், இல்லைன்னா அனுஷ்டானவல்லின்னு சொல்லலாம். இந்த 2த்துலயும் வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா இதை அனுஷ்டானம் பண்ணி சித்தம் வந்து நல்லா கிளியர் ஆகுதோ, சித்த சுத்தி உண்டாகுதோ, மனசோட சமநிலை ஏகாகிர சித்தம், கர்ம அனுஷ்டானத்தினால சித்த சுத்தி ராகத்வேஷம் இல்லாத சமநிலை கிடைக்கும். உபாசனையோட அனுஷ்டானத்தினால வந்து பாத்தீங்கன்னா சித்த ஏகாகிரம் ரொம்ப சூக்ஷ்ம தன்மை கிடைக்கும். இந்த 2த்தையும் அடைஞ்சவனுக்கு பகிரங்கம் அந்தரங்கம்னு சாஸ்திரம் சொல்ல போது உங்களுக்கு நான் பிரம்மசூத்திரம் எடுக்க போறேன். கர்மயோகம்ன்ற அனுஷ்டானம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், அந்தக்கரண சுத்தியை கொடுக்கும், பகிரங்க சாதனம். உபாசனம்ன்றது வந்து பகிரங்க சாதனத்துக்கு அப்புறம் அந்தரங்க சாதனம் உபாசனம். இந்த 2த்தையும் பண்ணதுக்கு பிறகு நம்ம அதிகாரி ஆயிடுறோம். அதிகாரினா எதுக்கு, பிரம்ம வித்யாக்கு அதிகாரி. அப்ப பிரம்ம வித்யாக்கு அதிகாரி ஆனோன்னா 2வது வள்ளி ஸ்டார்ட் ஆகுது, பிரம்மானந்த வள்ளி அப்படின்னு 2வது வள்ளி. பிரம்ம வித்யா அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 3வது வள்ளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருகுவல்லி அப்படின்னு பேர். இந்த 2வது வள்ளி வந்து நல்ல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன், பிரம்மத்தோட லட்சணங்களை எல்லாத்தையும் பிரம்ம வித்யாவை நல்ல பூரணமா கொடுக்கக்கூடியது இந்த 2வது வள்ளி. அந்த பிரம்ம வித்யாவை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம சுவானுபவமா ஆக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 3வது வள்ளி பிருகுவல்லின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்ன்றத வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணி என்ன மாதிரி இந்த பிரம்மத்தை அடைய முடியும்ன்ற அனுஷ்டானத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அடைகிற முறையையும் அது சொல்கிறது. இப்ப கேள்வி வரும் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் வள்ளி ஆச்சார வள்ளி அனுஷ்டான வள்ளின்னு சொன்னீங்க, இதுல என்ன இருக்கு, கர்ம உபாசனை தானே சுவாமி இருக்கு. ஆனா நீங்க உபனிஷத்துன்ற சப்தத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உபனிஷத்து இஸ் ஈக்வல் டு பிரம்ம வித்யா மட்டும் தானே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல. பிரம்ம வித்யாவை பிராப்தி பண்றதுக்கான உபாசனைகளுக்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா உபனிஷத்துன்னு பேரு. உபாசனைகளை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு உபாசனைகளை பண்ணக்கூடாது அப்படின்னு நியமம் கொடுத்துருக்கு. ஈஷாவாசிய உபனிஷத்துல ஒரு நியமம் இருக்கு, வெறும் உபாசனைகளை செய்யக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், கர்ம சகித உபாசனைகளை தான் பண்ணணும். ஒரு உபாசனை பண்றோம்னா கர்மத்தோடு சேர்ந்து பண்ணணும். வித்யா வீரிய வக்தரம் பவதி, கர்மத்தையும் தனியா பண்ணக்கூடாது, உபாசனையையும் தனியா பண்ணக்கூடாது, கர்ம உபாசனையை சேர்த்து அனுஷ்டானம் பண்ணணும் சொல்லியிருக்குதான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா உபாசனை இருக்கிற இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், இந்த கர்மங்களையும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து செய்ய சொல்லும். இப்ப அக்னி வித்யான்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அக்னி உபாசனா இருக்கு அப்படின்னா அக்னி உபாசனையோடு சேர்ந்து கர்மத்தையும் பண்ணிட்டு தான் அக்னி உபாசனை பண்ணணும். அதே நேரத்தில் காயத்ரி வித்யான்னு சொல்ற காயத்ரி உபாசனையை பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காயத்ரிய அனுஷ்டானத்தை பண்ணிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு தான் காயத்ரி உபாசனையை பண்ணணும், விட்டுட்டுலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது கர்ம சாபேட்ச உபாசனான்னு பேர். அப்ப என்ன ஆகும், ரொம்ப வீரியம் ஆயிடும், மிகவும் வீரியம் உடையதா ஆகிவிடும். அதனால முதல் வள்ளியில நமக்கு கர்மமும் இருக்கும் உபாசனையும் இருக்கும். இது 2 என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபநிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 அர்த்தம் பண்ணியிருக்கோமா, விசரணம் கதி அவசாதனம். அந்த விசரணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடக்கும்னா, இந்த கர்ம பந்தங்கள்
லூஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்காமியமான கர்ம அனுஷ்டானத்தினாலையும் நிஷ்காமியமான உபாசனைகளோட அனுஷ்டானத்தினாலையும் கர்ம பந்தங்கள் மெதுவா சிதிலீகரணமாகும். சிதிலீகரணம் அர்த்தம் லூஸ் ஆகிறது. மெதுவா ரொம்ப டைட்டா இருந்தது மெதுவா லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த லூஸ் ஆனதுக்கு பிறகு அதிகாரியா இருந்துகிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், பிரம்ம வித்யாவை அனுஷ்டானத்துக்கு கொண்டு வர போறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் வள்ளி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான வள்ளி. இதுல கர்மகாண்டிகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா முதல் வள்ளியோட அவங்க என்ன பண்றாங்க, பாடம் முடிஞ்சு போச்சுன்னு போயிடுறாங்க. அதான் பெரியது. முதல் வழியில இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்வீகாரம் பண்ணுவாங்க. அதுலயும் எதை ஸ்வீகாரம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் வழியில இருக்கக்கூடிய உபாசனா பாட்டை வந்து பாத்தீங்கன்னா பாராயணம் பண்ணி விட்டுருவாங்க. யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா முதல் வழியில அவ்வளவு உபாசனைகள் இருக்குன்றது யாருக்குமே தெரியறதே இல்லை. எங்கேயாவது போய் கேட்டீங்க அப்படின்னா இது மாதிரி உபாசனை அப்படிலாம் இல்ல இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்பீரமான உபாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இதுல இருக்கு. இவங்க கர்மகாண்டிகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வெறும் அந்த முக்கியமான கர்மா பாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒதுங்கிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கர்மத்தையும் படிக்க போறோம், உபாசனையையும் படிக்க போறோம், கூட ஞானத்தையும் வந்து பாத்தீங்கன்னா படிக்க போறோம் அப்படின்னு வச்சுக்கணும். இதுல முதல் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்கும்போது முதல் மந்திரம் சாந்தி மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. சாந்தி மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம சகனாபவத்து மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா பூரணமான கிருஷ்ண யஜுர்வேதம் எங்கெல்லாம் கிருஷ்ண யஜுர்வேதம் சொல்றோமோ அங்க எல்லா இடத்துலயும் சகனாபவத்து படிச்சிருவோம். அப்ப முதல் மந்திரம் நம்ம ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து கிருஷ்ண யஜுர்வேதம். அப்ப காலையில் நம்ம என்ன பண்றோம், சகனாபவத்து மந்திரத்தை படிச்சிடறோம். கட்டோபனிஷத்து படிக்கும் போதும் சகனாபவத்து படிப்போம் கிருஷ்ண யஜுர்வேதம். எங்கெங்கெல்லாம் அமிர்த பிந்து உபனிஷத்து படிக்கும் போதும் சகனாபவத்து, எங்கெங்கெல்லாம் கிருஷ்ண யஜுர்வேதம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் சகனாபவத்து காமனா இருக்கிற மந்திரம். அப்ப இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம படிக்க போற மந்திரம் ஷன்னோ மித்திர சம்பருணக அப்படின்றது இந்த வள்ளிக்கான சாந்தி மந்திரமா எடுத்துக்கணும். அடுத்த வள்ளிக்கு சகனாபவத்து வந்துருது. இன்னும் நம்ம சகனாபவத்து மீனிங் இப்ப பார்க்கவே மாட்டோம். ரெண்டாவது வள்ளியோட சாந்தி மந்திரமா தான் சகனாபவத்தோட மந்திரத்தை வியாக்கியானம் பண்ண போறோம். அப்ப இங்க முதல் மந்திரமே நம்ம எடுத்துக்க போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஷன்னோ மித்திர சம்பருணக. இது சாந்தி மந்திரம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனா மந்திரமாவும் இது ஆயிடுது. என்ன பிரார்த்தனை பண்ண போறோம் அப்படின்னு மீனிங்க பார்ப்போம். நம்ம முதல் மந்திரம் நான் மந்திரத்தை உச்சரிக்கிறேன். ஓம் ஹரிஹி ஓம் ஓம் ஷன்னோ மித்ர சம்பருணஹ ஓம் ஷன்னோ மித்ர சம்பருணஹ ஓம் ஷன்னோ மித்ர சம்பருணஹ. சம்மு படிக்காம ஷன்னு படிக்கிறேன் நான். பக்கத்துல நகாரம் நோ இருக்கிறதுனால சம்னோ படிக்காம ஷன்னோ அப்படின்னு படிக்கிறேன். ஷன்னோ மித்ர சம். அங்கேயும் பாருங்க சம்பருணக படிக்காம அந்த வாவை வந்து பாத்தீங்கன்னா சம் சம்பருணக ஷன்னோ மித்ர சம்பருணக. அந்த மூக்குல உச்சரிக்கிற மாதிரி வாயு மூக்கும் சேர்ந்து சம்பருணக சம்பரு சம்பருணக அப்படின்னு படிக்கிறது. அதுக்கப்புறம் ஷன்னோ பவத் வர்யமா ஷன்னோ பவத் வர்யமா ஷன்னோ பவத் வர்யமா ஷன்ன இந்திரோ ப்ருஹஸ்பதிஹி ஷன்ன இந்திரோ ப்ருஹஸ்பதிஹி ஷன்ன இந்திரோ ப்ருஹஸ்பதிஹி ஷன்னோ விஷ்ணுருருக்ரமஹ ஷன்னோ ஷன்னோ விஷ்ணுருருக்ரமஹ விஷ்ணுருருக்ரமஹ ஷன்னோ விஷ்ணுருருக்ரமஹ. நமோ பிரம்மணே நமோ பிரம்மணே நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ நமஸ்தே வாயோ நமஸ்தே வாயோ த்வமேவ 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 பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி
त्वामेव त्वामेव प्रत्यक्षं त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ब्रह्म वदिष्यामि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु 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 तद्भक्तारमवतु 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 अवतु माम् अवतु माम् अवतु माम् अवतु वक्तारम् अवतु वक्तारम् अवतु माम् अवतु वक्तारम् अवतु वक्तारम् ओम शांति शांति शांतिः ओम शांति शांति शांतिः அந்த விசர்க்கத்தெல்லாம் சாந்தி சாந்தியில ஒரு இசு போட்டுக்கணும். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः ஃபுல்லா திரும்ப படிக்கிறேன் பாருங்க. ஓம் ஹரிஹி ஓம் ஓம் ஷண்ணோ மித்ரः संवरुणः षण्णो भवद्वर्यमा षण्ण इन्द्रो बृहस्पतिः षण्णो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्भक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम् ओम शांति शांति शांतिः. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைத்திரிய சாக்கால இருக்குமோ, இப்போ நான் வந்து தைத்திரிய சாக்கானா நீங்கள் எல்லாம் தைத்திரிய சாக்கா தான். நீங்கள் என்ன குருவா நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா குருநாதர் என்ன சாக்கையோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஷ்யர்களுக்கும் சாக்கா. நிறைய பேருக்கு சாக்கா என்னன்னு தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ என்கிட்ட நீங்கள் பாடம் கேட்குறீங்க அப்படின்னா உங்கள் சாக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்சிண பாரதத்தில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தைத்திரிய சாக்கா தான் இருக்கிறது. முக்கியமாக தமிழ்நாட்டில் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் தைத்திரிய சாக்கா தான் அதிகமாக இருக்கிறது. நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிருங்கேரி மடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மடம். அப்போ சிருங்கேரி மடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தைத்திரிய உபனிஷத் தைத்திரிய சாக்கா தான் பிரதானம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோடது அப்படின்னு எடுத்துங்க. யாரெல்லாம் ஸ்திரீகளாக இருக்கீங்களோ அவங்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக படிச்சுக்கங்க. எங்களோட இது நிவேதனம் என்னென்னா, வெளியில் போய் எங்கேயும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாது. உங்களோட சுவாத்தியாயமாக நீங்கள் என்ன பண்ணுங்க, தனியாக உட்காந்துட்டு நல்ல சுவாத்தியாயத்தை பண்ணுங்க. ஒரு முமுட்சுத்துவத்தோடு இருந்து கர்மத்தில் பிரயோகம் பண்ணுறதுக்கு ஸ்திரீகளுக்கு அருகதை இல்லை. அப்போ வெளியில் போய் எங்கேயாவது நான் வந்து இதை சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காதீங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதும் படிக்காது. இது வெளியில் போய் எங்கேயும் படிக்காது. அப்போ புருஷர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக படிக்கலாம். நல்ல முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்க. வெளியில் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அப்போ ஸ்திரீகள் வெளியில் சொன்னீங்கன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கமெண்ட்லாம் வரும் தேவையில்லாமல் அன்வான்டாக. நீங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலில் மட்டும் வச்சுங்க. ஆனால் வந்து படிங்க. படிக்கிறது வந்து இப்போ நான் சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி போட்டு 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 திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மந்திரங்கள் எல்லாமே வந்துடும். நான் மூணு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றத்தையுமே பாராயணம் பண்ணி சொல்ல போகிறேன். என்ன ஒன்று, இப்போ பாருங்களேன், நான் பேசும்போது ஒரு சப்தம் இருக்கா, இப்போ நான் பேசும்போது வேறு சப்தம். இதே மந்திரத்தை நான் பிரயோகம் பண்ணும்போது பாருங்களேன், ஓம் ஷண்ணோ மித்ர சம்வருணஹ ஷண்ணோ பவத்வரியமா ஷண்ண இந்திரோ ப்ரஹஸ்பதிஹி. வேற ஒரு வாய்ஸ் மாறும், பார்த்தீங்கன்னா தெரியும்.
வேதம் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பிரயத்தனம் இருக்குங்க. பாகிய பிரயத்தனம், ஆபியந்தர பிரயத்தனம்னு இந்த அக்ஷரங்களை பிரயோகிக்கிற மெத்தடு வித் ஸ்வரத்தோட சொல்லும் போதே இந்த பிரயத்தனம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப நான் 3 வாட்டி சொன்னேன்ல, எனக்கு அடி வயிறு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிடிக்கிறது. இப்ப இவ்வளவு தூரம் சொன்னதுக்கே நான் இவ்வளவு நேரம் இவ்வளவு ஸ்வரத்தோட ரொம்ப நேரம் சொன்னதில்லை. நார்மலா பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு இதுவும் இருக்காது, பிரயத்தனம் அதிகம் இருக்காது. ஒரு 1.5 மணி நேரம் பேசினா பிரயத்தனம் இருக்கும், உள்ளுக்குள்ள லைட்டா சதையெல்லாம் பிடிச்சு இழுக்கும். இப்போ எனக்கு இந்த ஒரு மந்திரத்தை 3 வாட்டி சொல்லும் போதே நான் இப்ப பாக்குறேன் எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ் நடக்குதுன்னு. அடி வயிறு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்க வயிறு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நரம்புலாம் அப்படியே பிடிக்கும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் பண்ணி. அப்போ ஸ்திரீகளுக்கு ஏன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரத்தோட சொல்றது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையோட சம்பந்தமா இருக்கிறதுனால இதை வந்து பாத்தீங்கன்னா படிக்க வேணாம் அப்படின்னு பெரியவங்க வச்சிருக்காங்க. நாடிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாடிகள் வந்து பாத்தீங்கன்னா சலனமாகும். இதை ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில சில நாடிகளோட கனெக்டடா இருக்கு. இப்போ ஓங்காரமா இருக்கட்டும், காயத்ரியா இருக்கட்டும், இது மாதிரி மந்திரங்கள் எல்லாத்துக்கும் நாடிகளோட கனெக்ஷன் இருக்கு. அப்ப வேத மந்திரங்களை ஏன் சொல்லக்கூடாதுன்னு ஸ்திரீகளுக்கு வச்சிருக்க அப்படின்னா கர்ப்பப்பை தான் பிரதானமான விஷயம் அப்படின்னு வச்சுங்க. அப்போ ரொம்ப மைல்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்வரத்தோட சுத்தமா நான் சொல்ற மாதிரி கத்தி சொல்லாம மெதுவா சொல்லி ஸ்திரீகள் பழகிங்க. புருஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சொல்லுங்க. ஏன்னா நீங்க யாரும் தைத்திரியம் நிறைய பேர் கேட்காம இருக்கீங்க. சூரியநாராயணஜி கேட்டிருக்கீங்களா? தைத்திரியம் என்னைக்காவது படிச்சீங்களா? இல்ல படிக்கல. நீங்க ஜி கிருஷ்ணமூர்த்திஜி நீங்க படிக்கல. அதுக்கப்புறம் வந்து நம்ம யாரு வேற யாரு இருக்கா ஜி? நீங்க பாலசுப்ரமணியன் ஜி நீங்க இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? படிச்சது இல்லை. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சொந்த ஷாக்கா படிக்கல அப்படின்னா அவங்களுடைய ஷாக்கையோல இருக்கக்கூடிய உபனிஷத்தை நீங்க அத்தியனம் பண்ணுனா ஷாக்கைய படிச்சதுக்கு சமானம். கோபாலகிருஷ்ணன் நீங்க படிச்சிருக்கீங்களா? ஆயிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப முறையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி திரும்ப படிக்கிற மாதிரியே வச்சுங்க. நான் 3 வாட்டி சொல்றேன், நீங்களும் திரும்ப என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுல போய் நாளைக்கு காலையில கூட போட்டு, நாளைக்கு லீவ் தான், போட்டு 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 ஒரு அபியாசம் பண்ணிக்கிட்டே இருங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்ல உதாரணமாகவும் நல்ல மந்திரங்களை திரும்ப திரும்ப படிக்கிறது ஆயிடும். ரைட்ஸா? இப்ப வந்துடும் மீனிங்க்கு வந்துடும். இந்த மீனிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஓம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். ஓங்காரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பரபிரம்மத்தோட வாச்சகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பரம்ச அபரம்ச எது ஓங்காரஹா. பிப்பலாத மகரிஷி சொல்றார் பிரஷ்ன உபனிஷத்து சொல்லும் போது, ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா பரபிரம்மத்தினுடைய பெயர், அபரபிரம்மத்தினுடைய பெயர். பரம்ச அபரம்ச எது ஓங்காரஹ பிரஷ்னோபனிஷத்துல. அதே வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல சொல்லும் போது தஸ்ய வாச்சக பிரணவஹ. ஈஸ்வரனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரணவம். கீதால சொல்லும் போது ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்ம. 8வது சாப்டர்ல வந்து 13வது ஸ்லோகத்துல சொல்லும் போது சொல்றார் ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்ம. ஓம் என்பதே இந்த ஏக அக்ஷரமே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் அப்படின்னு நிறைய பிரமாணங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஓம் இத்யேதத் அக்ஷரம் இதம் சர்வம். மாண்டூக்கியத்துல முதல் மந்திரமே ஓம் இத்யேதத் அக்ஷரம் இதம் சர்வம். இந்த மொத்த ஜெகத்தும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் ஓங்காரம், அகார உகாரம், அகாரம்ன்ற இந்த ஓங்காரம் தான் எல்லாம் அப்படின்னு. அப்ப அதனால இன்னொரு ஸ்லோகம் வந்து முக்கியமானது இருக்கு, தக்ஷஸ்மிருதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் நாரத உபனிஷத்துக்கு ஒண்ணு இருக்கு. அதுல 2த்துலயுமே இருக்கு. என்னன்னா ஓங்காரஸ்ச அதசப்தஸ்ச துவாவேவ பிரம்மண புரா கண்டம் பித்வா விநிர்யாதௌ தஸ்மாத் மாங்கலிகா உபவ் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்லோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓங்காரமும் அதசப்தமும், இதை நிறைய முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓங்காரமும் அதன்ற சப்தமும் இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிருஷ்டியோட ஆதியில, முக்கியமா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம. சிருஷ்டியோட ஆதியில வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்தம் தான் உற்பத்தி ஆயிட்டு. ஓம் அப்படின்ற சப்தம், அதுக்கப்புறம் அதன்ற சப்தம். இந்த 2 சப்தங்களும் பிரம்மாவோட முகத்திலிருந்து வாயிலிருந்து அந்தர்யாமியா இருக்கிற பிரம்மாவோட ஹிருதயத்துல அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரனால் இந்த பிரம்மாவோட வாயிலிருந்து விக்கல் மாதிரி தொண்டைய பிச்சுக்கிட்டு பிளறிட்டு, எப்படி வந்து யானை பிளறிச்சுன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சப்தங்களும் வெளிப்பட்டன.
அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல் இந்த கிரியேஷன்ல முதல் சப்தமா இருக்கிறது ஓம் அத. அதனால இந்த ஓம்காரமும் அத என்ற சப்தமும் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மங்களத்தை தரக்கூடிய சப்தங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆதி சப்தம் பிரயத்தனம் இல்லாம விக்கலை வந்து நீங்க விரும்பியா விக்கல் எடுத்தீங்க, அதுவா விக்கல் வருது. செருமல் இருமல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முயற்சி பண்ணாலும் அது நிப்பாட்ட முடியாது, அது பாட்டுக்கு வரும்ல. அது மாதிரி விக்கல் மாதிரி ஈஸ்வரன் அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரன் இருந்து வந்தது. அப்ப ஈஸ்வரன் இருந்து வந்த சப்தம், அதனால இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மங்களம். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா மனுஸ்மிருதியில வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கு 2:74. மனுஸ்மிருதியில 2:74 சொல்லுது, பிரம்மண பிரணவ பிரணவம் குறியாத் ஆதவந்தேச்ச சர்வதா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இருக்கு. பிரம்மண பிரணவம் குறியாத் ஆதவந்தேச்ச சர்வதா. பிரம்மனக அப்படின்னா இந்த வேதத்தோட ஆதியிலையும் அந்தத்திலையும் ஓம் ஹரிஹி ஓம் இப்படிதான் ஆரம்பிக்கணும். வேதத்தை எங்க ஆரம்பிச்சாலும் என்ன பண்ணணும், ஓம். அதை ஸ்டார்ட் பண்ணும் போது ஓம்காரம் சொல்லிதான் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி முடிக்கும் போதும் ஓம் தத் சத்து இது பரபிரம்மார்ப்பணமஸ்து சொல்றோம்ல, ஓம் தத்து சத்து. கீதால 17வது சாப்டர் சொல்லியிருக்கு. இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதி அந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். ஓங்காரத்தை சொல்லலாம், இல்லைன்னா தத்து சப்தம் சொல்லலாம், இல்ல வந்து சத்து சப்தம் சொல்லலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது எப்ப வேதத்தோட அத்தியனம் எங்க நடந்தாலும் முதல் சப்தம் ஓங்காரம். ஈஸ்வரனை முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எல்லா உலகமும் எழுத்துக்களுக்கெல்லாம் ஆதியது அகாரம். உண்மையா பொய்யா? ஓங்காரத்துல முதல்ல அகாரம் இருக்குல்ல, அகார உகார மகாரம். அப்போ ஆதி வந்து பாத்தீங்கன்னா அகாரம் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா இறைவனை முதலாக கொண்டது, ஈஸ்வரனை முதலாக கொண்டது. அதனால அவனை ஸ்மரணம் பண்ணாம எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. அப்ப வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா படிக்கும் போது முதல்ல சுவாமியை தான் நமஸ்காரம் பண்ணிட்டு பண்ண வேண்டும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது ஷன்னோ மித்ரஹ அப்படின்னு முதல் சப்தம். ஷன்னோ, நோன்றதுக்கு அர்த்தம் நக அப்படின்னு பிரிச்சு எடுக்கணும். கிராமர் ரூல் படி வந்து பாத்தீங்கன்னா நக நோவா மாறி இருக்கு. நக அப்படின்றதுக்கு அர்த்தம் அஸ்மாக்கம், எங்களுக்கு, எங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். நக அப்படின்னா நோவ நகன்னு மாற்றணும். நக அப்படின்னா எங்களுக்கு. மித்திரன், மித்திரகன்றதுக்கு அர்த்தம் மித்திரன். மித்திரனானவர் என்ன பண்ணட்டும், ஷம் கரோத்து. ஒரு சப்தம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கணும். ஷம் கரோத்து இல்லைன்னா ஷம் பவத்து அப்படின்னு போட்டுக்கணும். ஷம் கரோத்து அப்படின்னா மங்களத்தை செய்யட்டும். ஷம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மங்களம். ஷம்னா மங்களம். அப்ப வந்து சங்கரன்னு பேர் வந்திருக்கு, ஆதிசங்கரருக்கு பேர் வச்சிருக்கோம்ல. ஷம் கரோத்தி இது சங்கரக, நமக்கு மங்களத்தை பண்றவரா. அதனால சிவபெருமானுக்கு பேர் வந்து சங்கரன்னு பேர். அவர் தான் அவதாரமா வந்து பாத்தீங்கன்னா சங்கரனா வந்திருக்கார். அப்ப வந்து சங்கரனுக்கு அர்த்தமே என்னதுன்னா மங்களம் செய்பவர்னு அர்த்தம். சிவபெருமான் மாதிரி மங்களம் செய்பவர் எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா அவர் தான் மோட்சத்தை கொடுப்பார். எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு மோட்சத்தை கொடுத்து போடா அப்படின்றார். மற்றதெல்லாம் அமங்கலம். ஆமா, தூக்கத்தையும் அவர் தானே கொடுக்கிறார், மங்களத்தை கொடுக்கிறார், ஆனந்தமா தூங்கி போயிடுறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷம்ன்றதுக்கு அர்த்தம் மங்களம். யார்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்றோம்? மித்திரன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்றோம். மித்திரன்னா யாரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மித்திரன்றது வந்து பாத்தீங்கன்னா 12 துவாதச ஆதித்யர்கள்னு சொல்லுவோம். 12 ஆதித்யர்கள்ல ஒரு முக்கியமான ஆதித்ய ரூபம் வந்து பாத்தீங்கன்னா மித்திர பகவான் அப்படின்னு பேரு. சூரியனுக்கு இன்னொரு பேரு மித்திரன். ஆரம்பிக்கும் போது ஏன் சுவாமி மித்திரன்ல சூரியன்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு யாருக்காவது கேள்வி வரும். மித்திரன்றது வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா நம்ம மித்திரன் சொல்லுவோம், இந்த ஃப்ரெண்டு, நமக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம். என்னோட மித்திரன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு. இந்த மித்திரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகுக்கு ரொம்ப நல்லது பண்ணக்கூடியவர். அதனால வந்து பாத்தீங்கன்னா மித்திரனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பிரார்த்தனை பண்றோம். சாந்தோக்கியம் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், நம்ம ஈஸ்வரனை என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, நிர்குண நிராகாரமா இருக்கிற ஈஸ்வரன் சகுனமா மாறுறார். சகுனமா மாறும்போது என்ன உபாதி, மாயா உபாதியோட சகுனமா மாறும்போது அவரோட முதல் ரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன்.
சூரியனோட அடுத்த ரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயு. அடுத்த டைலூஷன் ஃபார்ம். முதல்ல சைத்தன்ய ரூபமா இருக்கிற நிர்குண நிராகாரமா இருக்கிற ஈஸ்வரன் மாயா உபாதியோட சேர்ந்தோன சூரியனா மாறுகின்றார். கீழே இறங்கி வர சூரியன் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த சூரியன் திரும்ப டைலூஷன் ஃபார்ம் ஆகும் போது வாயுவா ஆகின்றார். அந்த வாயு திரும்பவும் டைலூஷன் ஆகி இங்க கீழே இறங்கும் போது அக்னியாக ஆகின்றது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், சுத்த சைத்தன்யம் நிர்குண நிராகாரம் மாயையோட சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனா ஆகுது. சூரியனோட இது பாத்தீங்கன்னா வானத்துல சதா பாத்தீங்கன்னா அஸ்தமனமும் இல்லாமல் உதயமும் இல்லாமல் சூரியன் சதா பிரகாச சுரூபமா பிரகாசிக்கின்றான் சொர்க்கத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்தரிக்ஷத்துக்கு வரும்போது அந்த சூரியனே வாயுவா டைலூஷன் ஆகி காற்றாக வீசிக்கின்றான். அந்த காற்றே பாத்தீங்கன்னா வாயுவே இந்த பூமிக்கு வரும்போது அக்னி தத்துவமாக ஸ்தூலமாக ஆகிறது. அப்ப பாத்தீங்கன்னா சுத்த நிர்குண நிராகாரம் காரண காரியத்தை தாண்டியது. அதுவே மாயோட சேர்ந்து காரண ரூபத்தை எடுக்கும் போது சூரியன், அந்த காரண ரூபம் சூக்ஷ்ம தன்மையை அடையும் போது வாயு, அந்த வாயு பாத்தீங்கன்னா ஸ்தூல தன்மையை அடையும் போது அக்னி. அப்ப இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. ஆதி பௌத்திகத்துல நம்ம எதையெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா வெளியில பாக்குறோமோ அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இந்த தேகத்துல பார்க்க வேண்டும். என்ன இருக்கு, சூரியன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய கான்சியஸ்னஸ், பிரகாசம். சூரியன்னா என்ன அர்த்தம், பிரகாசம். நம்முடைய கான்சியஸ்னஸ் தான் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். அவர் தான் பாத்தீங்கன்னா நம்ம தேகத்துல என்னவா இருக்கார் அப்படின்னா நம்ம உணர்வா இருக்கின்றார் முதல்ல. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் சூக்ஷ்ம ரூபத்தை எடுக்கும் போது அவர் தான் நம்மளுடைய பிராணவாயுவா ஆகிறார். வெளியில மகாவாயு, அதுவே நம்மளுடைய தேகத்துல பிராணவாயு. அதுக்கப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா அந்த வாயு தான் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா அக்னி தத்துவம். வெளியில அக்னி தத்துவம் இந்த பிருத்திவியில, அதுவே நம்ம தேகத்துல பாத்தீங்கன்னா உடம்புல பாடியில் டெம்பரேச்சர் இருக்கா, இந்த டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா அக்னி தத்துவம். அப்போ அக்னி தத்துவம் ஸ்தூலம், வாயு தத்துவம் பாத்தீங்கன்னா பிராணவாயு தத்துவம் சூக்ஷ்மம், அதுக்கப்புறம் கான்சியஸ்னஸ் பாத்தீங்கன்னா உணர்வா இருக்கிறது காரணம். இந்த மூணு தத்துவங்கள் நம்ம தேகத்துல இருக்கிறது. அப்போ இந்த உலகத்திற்கு முதல்ல பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதித்யன் தான் முதல்ல. ஆதித்யன்ல பாத்தீங்கன்னா மித்திரனை ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மித்திரன் வருணன் இந்த ரெண்டு ஃபார்ம் இருக்கு நமக்கு. வருண மித்திர ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரிக்வேதத்துல இருந்து எல்லா வேதங்கள்லயும் வருணனையும் மித்திரனையும் சேர்த்து தான் பிரயோகம் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா காலை பொழுதுல இப்ப நம்ம இருக்கோம்ல, இப்ப சூரிய உதயத்துல இருந்து இப்ப மத்தியான காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா யாரோட ஆட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரோட கமாண்டிங்ல இருக்கு அப்படின்னா மித்திரன்னு சொல்லக்கூடிய சூரியனோட கமாண்டிங்ல இருக்கு. அப்ப இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்க இப்ப மித்திரன் நம்ம பேசும்போதே மித்திரன் பாத்தீங்கன்னா சர்வ வியாபகமா இருக்கார். சூரியனோட பிரகாசம் பாத்தீங்கன்னா வெளியில எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப நான் பேசும்போதே அவர் பாத்தீங்கன்னா எனக்குள்ளாரையும் இருந்துகிட்டு பாக்குறார், என்னையும் பிரகாசப்படுத்துறார், வெளியிலையும் பிரகாசப்படுத்துறார். அவரோட கமாண்டிங்ல தான் நம்ம இருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா மித்திரனுக்கு தான் முதல்ல நமஸ்காரம் போக வேண்டியது. ஏன் அப்படின்னா கிரண்ய கர்ப்பன்னு பேரு. சூரியன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், சூரிய நாராயணர் நம்ம சொல்றோமா, காயத்ரியில பாத்தீங்கன்னா சூரிய நாராயணரா வச்சு நம்ம இது பண்ணுவோம். அப்போ சூரிய நாராயணன்றது விஷ்ணு. அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா சூரியனா இருந்துகிட்டு என்ன பண்றார், நமக்கு அனுகிரகம் பண்ண போறார். அதனால முதல் நமஸ்காரம் பாத்தீங்கன்னா மித்திரனுக்காக நமஸ்காரம் செய்கின்றோம். அந்த மித்திரனா இருக்கக்கூடிய சூரியன் பகவான் நம்மளுடைய கான்சியஸ்னஸை வியாபிச்சவர், நம்மளோட கான்சியஸ்னஸை உணர்வை தூண்டுகின்றவர். அதாவது நம்ம தியோயோன பிரச்சோதயாத் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், சூரிய பகவான்கிட்ட காயத்ரி மூலமா பிரார்த்தனை பண்றோம். ஏ சூரிய பகவானே, காயத்ரியே என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய புத்தி சக்தியை தூண்டுவாயாக. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா புத்தி சக்தி நமக்கு நல்லா இருந்தாதான் நமக்கு பாத்தீங்கன்னா பார்க்கிறதெல்லாம் சரியா தெரியும். அதனால முதல் நமஸ்காரம் மித்திரன் சொல்லக்கூடிய ஆதித்யன் இடத்துல என்ன பண்றோம், நமஸ்காரம் பண்றோம். ஏ மித்திர பகவானே, எங்களுக்கு பாத்தீங்கன்னா மங்களத்தை தா, எங்களுக்கு மங்களத்தை செய்வாயாக சொல்லியாச்சு. ரெண்டாவது
ஷன்னோ மித்திர சம்வருணஹா. ஷன்னோ மித்திர விட்டாச்சு, அதுக்கப்புறம் வருண பகவானுக்கு வந்தாச்சு. வருண பகவான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எந்த பகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே 1 மணிக்கு மேலே, மத்தியானம் 1 மணிக்கு மேலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோட ஆளுமையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனோட வேற ஒரு பார்ட்டு வருணன் அப்படின்னு பேர். வருண பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட வேற ஒரு பாகம், ஒரு காயினோட 2 பாகம் மாதிரி, ஒரு பாகம் மித்திரன், இன்னொரு பாகம் வந்து பார்த்தீங்கன்னா வருணன். ராத்திரி ஃபுல்லா அவனோடது. நீங்க சூரியன் மெதுவா மெதுவா மத்தியானத்துக்கு மேலே என்ன ஆகுது, மெதுவா 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 அஸ்தமனத்தை நோக்கி போயிட்டே இருக்கு, குளிர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏறும்போது ஹீட் ஆகிட்டே போகும், இறங்கும் போது குளிர்ச்சி ஆகிட்டே போகும். மெதுவா 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 குளிர்ச்சி ஆகி என்ன ஆயிடும், ராத்திரி ஃபுல்லா குளிர்ந்து போயிடும். அப்ப வருண பகவானோட ஆதிக்கம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில இருக்கு. அந்த வருண பகவான் இதை வந்து பிரஷ்னோபனிஷத்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விதமா சொல்லும். அன்னம் அத்தா அப்படின்னு 2ஆ பிரிச்சிடும். மித்திரன் வந்து பாத்தீங்கன்னா அத்தான்னு சொல்லக்கூடிய டைஜஸ்ட் பண்றவன், எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியவன், எனர்ஜி. அதுக்கப்புறம் அன்னம் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா வருண பகவானோட ஆதிக்கத்துல இருக்கிறது அன்னம். அந்த அன்னம் வந்து நம்ம சாப்பிடுற அன்னமா எல்லாமே இருக்கிறது. அப்ப சூரியனே தன்னை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பகவான் வந்து தன்னை 2ஆ பிரிச்சுக்கிட்டார். இதுல சொல்லுவோம், ஒரு பார்ட்டு சூரியன், ஒரு பார்ட்டு சந்திரன். சந்திரனை வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட வேற ஒரு அம்சமா எடுத்துங்க, நிழலா எடுத்துங்க, சாயாவா எடுத்துங்க. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம காலையில ஃபுல்லா சூரியனை நமஸ்காரம் பண்றோம், அதுக்கப்புறம் ராத்திரி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட வேற ஃபார்மா இருக்கிற சந்திரனை இது பண்றோம். அவன் தான் வருண பகவான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வருண பகவான் நமக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷம் கரோத்து, திரும்ப ஷம்ம போட்டுங்க, ஷம் கரோத்துனா மங்களத்தை செய்யட்டும். அப்ப என்ன அர்த்தம், எனக்கு வந்து புத்தி சக்தி நல்லபடியா இருக்கட்டும், என்னோட எனர்ஜி நல்லபடியா இருக்கட்டும், புத்தியோட எனர்ஜி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அன்னம் வேணும்ல, உடம்புக்கு அன்னம் வேணுமே, எனக்கு அன்னத்தை கொடுக்கறது மூலமா இந்த வர்ண பகவான் எனக்கு என்ன பண்ணட்டும், மங்களத்தை செய்யட்டும். 2 சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷன்னோ பவத் அரியமா. அரியமான்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷன்னோ பவத் அரியமா, இது விட்டா சார் போட்டிருக்கேன் அரியமா. அப்ப அரியமான்றதும் வந்து பாத்தீங்கன்னா யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா அரியமான்றதும் வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட வேற ஒரு ஃபார்ம் தான் அரியமா. அந்த அரியமா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதித்யன்ல இருக்கிறது. நான் 12 ஆதித்யர்கள் சொல்றோம்ல, 12 ஆதித்யர்கள்ல மித்திரனை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வருண பகவானும் வேற ஒரு ஃபார்மு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டான அரியமான்னு சொல்லக்கூடிய வேற ஒரு ஆதித்யன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணட்டும், மங்களத்தை செய்யட்டும். ஆதித்யன்ல அபிமானியா இருக்கக்கூடிய அந்த அரியமா அப்படின்ற தேவன் நமக்கு மங்களத்தை செய்யட்டும். இவரு இந்த அரியமா எதுக்கு சுவாமி ஆளுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்களுக்கு அரியமா. அப்ப நம்ம கண்ணு நல்லபடியா தெரியட்டும், படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணட்டும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அரியமா நமக்கு மங்களத்தை செய்யட்டும், கண்கள் கெட்டு போகாம இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஷன்ன இந்திரோ, ஷன்ன இந்திரோ கரோது. இந்திர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு அபிமானி அப்படின்னு கேட்டீங்கன்னா பலம். பலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் சொல்லுவான், வஜ்ராயுதம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காரு இந்திரன். அதனால வந்து பாத்தீங்கன்னா பலசிய தேவதா வந்து இந்திரன். அந்த இந்திர பகவான் வந்து நமக்கு என்ன பண்ணட்டும், சரீரத்துல பலத்தை கொடுக்கட்டும், வீரியத்தை கொடுக்கட்டும், பலத்தை கொடுக்கட்டும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்திரோ நக ஷம் கரோது, இந்திரன் நமக்கு பலத்தை, சரீர பலத்தை கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் பிருகஸ்பதி நக ஷம் கரோது. பிருகஸ்பதினு ஒரு வார்த்தை இருக்கா. பிருகஸ்பதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவர்களுடைய குரு, தேவகுரு நம்ம சொல்றோம்ல. தேவகுரு பிருகஸ்பதியானவர். நம்ம வியாழக்கிழமை அந்த நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பாத்தீங்கன்னா இவர் தான். நம்ம வியாழக்கிழமையில இருக்கக்கூடிய நவகிரகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பிருகஸ்பதி தான் குரு. நம்ம இப்ப மெதுவா என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா அவருக்கு போட வேண்டிய கொண்டைக்கடலை மாலை எல்லாத்தையும் தூக்கி இப்போ வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி போயிட்டு இருக்கோம். அவருக்கு குரு அவரு, பிருகஸ்பதிக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா அவரு.
சரி இருக்கட்டும், நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பிரகஸ்பதி தேவகுரு அப்படின்னு பேர். அந்த தேவகுரு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லது மங்களத்தை செய்யட்டும். ஏன்னா நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வரும் அப்படின்னா ஒரு ஒரு ஜாதக கட்டத்துல ரொம்ப முக்கியமானது சொல்லுவோம். இப்ப நான் சொல்றேன்ல, இப்ப என்னோட ராசி என்னோட நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவோட. அதாவது நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடத்தை சொல்லிட்டு இருக்க முடியும். அதனாலதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்க்கும் போதே என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு, ஒரு நார்மல் பர்சன் ஒரு 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 மந்திரத்தை பார்க்கும் போதும், இப்ப இந்த மந்திரத்தை எடுத்துங்களேன். இப்ப சன்னோ மித்திர சம்பரணக இந்த முதல் சீக்ஷாவளியை நான் எடுக்க போறேன். குருவோட நட்சத்திரம் என்னோட, குருவோட ஆளுமை லக்கணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட எல்லாமே உச்சம். ரொம்ப குரு வந்து பாத்தீங்கன்னா உச்சம். இப்ப நான் எடுக்கிற மீனிங்க்கும் இதே பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ராசி நட்சத்திரத்துல இருந்த ஒரு குரு எடுக்கிறதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் லிட்ரல் மீனிங் மட்டும் சொல்லிட்டே போயிட்டு இருப்பேன். குருவோட இது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா கண்ணு வந்துடும். குருவோட ஆதிக்கம் அவங்க வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. சூக்ஷ்ம அர்த்தங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டமா ஸ்கேன் பண்ணி சொல்ற சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துடும். அவங்களுக்கு இது குருவோட தன்மை. அப்ப பிரகஸ்பதின்றது வந்து பாத்தீங்கன்னா ஞான குரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய புத்தி சக்தியை நல்லா பிரகாசப்படுத்துறது மூலமா ஞானத்தை நமக்கு கொடுத்து மங்களத்தை செய்யட்டும். ஆயிடுச்சா? இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷன்னோ விஷ்ணு உருக்கிரமக. உருக்கிரமக அப்படின்னா என்ன அர்த்தம்? விஷ்ணுகு உருக்கிரமக. நம்ம திருவிக்கிரம சுவாமியோட அவதாரம் பார்த்துருக்கோம்ல. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா திருவிக்கிரம சுவாமி மகாபலியோட என்ன பண்ணார், மூணு அடியில வந்து பாத்தீங்கன்னா மொத்த லோகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அளந்துட்டார். முதல் அடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிருத்திவியையும் முதல் அடியில அளந்தார். ரெண்டாவது அடியில வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்தை வானலோகத்தை அளந்துட்டார். மூணாவது அடி கால் வைக்கிறதுக்கு முடியல. அப்ப வந்து மூணாவது அடி எங்க வைக்கிறது அப்படின்னும் போது மகாபலி வந்து சொன்னார், என் தலையில வைங்க சுவாமி அப்படின்னு தலையில வாங்கிக்கிட்டார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மகாபலிகிட்ட 3 அடியில இந்த மொத்த உலகத்தையும் அளந்தவர். அதனாலதான் இங்க நீங்க எங்கேயாவது சென்னை போறீங்க, ஏதாவது வண்டியில போறீங்கன்னாலும் திருக்கோவிலூர்ல வந்துட்டு போங்க. திருக்கோவிலூர்ல வந்து பாத்தீங்கன்னா திருவிக்கிரம சுவாமி அப்படின்னு ஒரு அருமையான இது இருக்கு. உலகளந்த பெருமாள் அப்படின்னு பேரு. உலகளந்த பெருமாள் 108 திருப்பதியில அது ஒரு திருப்பதி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காவது வந்தீங்கன்னா 2 திருப்பதி பக்கத்துல இருக்கு. ஒன்று ஆதி திருவரங்கம் இருக்கு, கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகளந்த பெருமாள் இருக்கு. 2 பக்கத்துல. ரொம்ப விசேஷம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணாரண்யம் அப்படின்னு பேர். இந்த திருக்கோவிலூர்ல இருக்க கோயிலுக்கு பேர் கிருஷ்ணாரண்யம்னு பேர். ரொம்ப விசேஷமான ஊர் அது. கிருஷ்ணரை வந்து பாத்தீங்கன்னா அங்கே எப்படி கொண்டவர். அவரை பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உன்னை நான் உலகளந்த பெருமாளா பார்க்கணும், திருவிக்கிரம சுவாமியா பார்க்கணும்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டு அந்த உருவத்துல சுவாமி அங்க காட்சி கொடுத்துருக்காரு. ஒரு காலை தூக்கி வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாரு. ஒரு காலை நின்றுட்டு ஒரு காலை தூக்கி வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாரு. ரொம்ப அற்புதமான போஸ். ஒரு கிரீன் கலர்ல சொத வேலைப்பாடு. அது அபிஷேக ஆராதனைலாம் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் அடிச்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒட்டிப்பாரு உங்க புத்தியிலேயே. திருவிக்கிரம சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த திருவிக்கிரமர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உருக்கிரமகான்னு பேர். விஷ்ணு. அந்த விஷ்ணு பகவான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணட்டும், ஷன்னோ விஷ்ணு உருக்கிரமகா. 3 அடிகளை கொண்ட உலகை அளந்த அந்த பெருமாள் விஷ்ணு பகவான் நமக்கு மங்களத்தை செய்யட்டும். அதுக்கப்புறம் மெதுவா மெயின்க்கு வரும். அதுக்கப்புறம் நமோ பிரம்மனே. நமோ பிரம்மனே நமஸ்தே வாயோ. நமோ பிரம்மனே அப்படின்னா ஏ பிரம்மே உனக்கு நமஸ்காரம். நமோ பிரம்மனே. எந்த பிரம்மத்தை எதை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமஸ்தே வாயோ. பிரம்ம வடிவத்தில் இருக்கக்கூடிய வாயு பகவானே உனக்கு நமஸ்காரங்கள் ஆகட்டும். முதல்ல நமோ பிரம்மனேன்னு ஆயிடுச்சு. பிரம்மனே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு. யாரு பிரம்ம, யாருக்கு நமஸ்காரம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ண முடியாது. பிரம்மத்துக்கு நமஸ்காரம் பண்ண முடியாது. அப்ப என்னவா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்ம் இருக்குமே சாமி அப்படின்னா பிராணசரீரஹா. பிராணசரீரஹா. பிராணனை வந்து பாத்தீங்கன்னா சரீரமாக உடையவர். பாரூபஹா. சாந்தோக்கியம் சொல்லுது, முண்டகோபனிஷத் சொல்லுது பகவான் என்ன ரூபம்? பாரூபம்னா சைத்தன்யம், பிரகாசம் அர்த்தம். பானா பிரகாசம். அந்த பிரகாசமா இருக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா
தனக்கு ஒரு மாயா உபாதியை எடுத்துக்கிறார். எடுக்கும் போது அவருக்கு என்ன ஃபார்ம் வந்துருது அப்படின்னா வாயு ஃபார்ம் வந்துருது. விஷ்ணுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு துவாதச ஆதித்யர்கள்ல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு. ஆதித்யர்கள்ல ஒரு விஷ்ணுன்னு ஒரு ஆதித்யன். சரீரம் வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யன். ஆனா அந்த சரீரத்துக்குள்ளார இருக்கக்கூடிய பெர்சன் வந்து பாத்தீங்கன்னா சமஷ்டி பிராணன், சமஷ்டி வாயு அப்படின்னு பேரு. அந்த சமஷ்டி வாயுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு. சூரிய மண்டலத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த சமஷ்டி வாயுவா இருக்கிறவர் தான் வந்து ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு. அப்ப அந்த வாயு பகவானை தான் நம்ம என்ன பண்றோம், நமஸ்தே நமோ பிரம்மனே. விஷ்ணு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பன் சொல்லப்படுறார். அந்த விஷ்ணுவை தான் நம்ம என்ன பண்றோம், நமோ பிரம்மனேன்னு சொல்றோம். யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா பிரம்மம் எப்படி இருக்கும், விஷ்ணு எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லப்பா, ஹிரண்ய கர்ப்பர் விஷ்ணு இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன ரூபம், வாயு. சுவாமி எப்படிப்பட்டவர், சைத்தன்யம், பாரூபம். அவரை எப்படி உபாசனை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணசரீரஹா, பிராணசரீரக. அவருக்கு சரீரம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணந்தான் சரீரம். இப்ப பரமஹம்சானந்தான்ற எனக்கு சூக்ஷ்ம தேகத்துக்கு இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா 5.5 அடி குடுமி தாடிலாம் வச்ச இந்த பாடி ஒரு சரீரம் மாதிரி. அந்த சூக்ஷ்ம தத்துவமா இருக்கிற அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு, சூக்ஷ்ம ஃபார்ம் இருக்கு. அது எது அப்படின்னா இந்த பிராணன் ஆயிடுச்சு. அவரோட ஸ்தூல ஃபார்ம் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட ஸ்தூல பாடி ஒண்ணு இருக்கு, விராட் அப்படின்னு பேரு. அந்த விராட்டுக்கு என்ன பாடி அப்படின்னா அக்னி. அப்ப எங்கெங்கெல்லாம் அக்னின்னு வருதோ அங்கெல்லாம் அக்னியில வந்து பாத்தீங்கன்னா யார் இருப்பா, விராட் இருப்பார். எங்கெங்கெல்லாம் வாயு இருக்கோ அங்கெல்லாம் விஷ்ணு பகவான் ஹிரண்ய கர்ப்பர் இருப்பார். எங்கெங்கெல்லாம் அறிவுன்னு நம்ம சொல்றோமோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இருப்பார். பாரூபம் ஈஸ்வரன், வாயு ரூபம் வந்து விஷ்ணு ஹிரண்ய கர்ப்பர், அதுக்கப்புறம் அக்னி ரூபம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு, பிரம்மா, விராட் அப்படின்னு பேரு. 3 பேர் இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லுது முதல்ல உண்டானவர் யாரு அப்படின்னா கிரியேஷன்ல முதல்ல உண்டானது எது, சூரியன். சூரியன்ல தான் ஆதித்யன், சூரியன் தான் மித்திரன், சூரியன் தான் அரியமா அப்படின்னு 12 ரூபங்கள் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு சொல்லப்படுது. ஹிரண்ய கர்ப்பர் வெளியில இருக்கிறது சூரியன், அதுக்குள்ளார இருக்கிறவர் வாயு ரூபத்தில் இருக்கிற ஹிரண்ய கர்ப்பர். அவரை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நமோ பிரம்மனே, ஹே பிரம்மனே உனக்கு நமஸ்காரம் ஆகட்டும், ஹே வாயோ உனக்கு நமஸ்காரம் ஆகட்டும். என்னது, நமஸ்தே வாயோ, தே வாயோ, தே அப்படின்னா உனக்கு, ஹே வாயோ தே நமஹ உனக்கு நமஸ்காரம் ஆகட்டும். பவத்து பவத்துன்னு போட்டுக்கணும், உனக்கு நமஸ்காரங்கள் ஆகட்டும். இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் தான் தொமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. ரொம்ப முக்கியமானது, வாயு உபாசனை தான் பண்ண போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கு பாருங்க. தொமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி, தொம் ஏவ உன்னையே, தொம்னா நீ, ஏவகாரம் போட்டிருக்கு, உன்னையே உன்னை மட்டுமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரத்யக்ஷம் பிரம்மாசி, நீதான் பிரத்யக்ஷமா பிரம்மமாக இருக்கின்றாய். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வரப்போகுது அன்னம் அன்னம் பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு வரிசையா வரப்போகுது. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிருகுவல்லியில படிக்க போறோம். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் உபாசகர்களா இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமான லிங்கம் இந்த மந்திரத்துல இருக்கிறது. மந்திரமே சொல்லுது, உன்னையே நீதான் பிரத்யக்ஷ பிரம்மமா இருக்கின்றாய். அசி பிரத்யக்ஷம் பிரம்ம அசி, பிரத்யக்ஷ பிரம்மமாக துவம் ஏவ அசி, நீயே இருக்கின்றாய். நான் உங்களை யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா பிராண வீக்ஷணம் பண்ணுங்க நான் சொல்லிட்டே இருக்கேன்ல. சுத்த சைத்தன்யத்தை வந்து பாத்தீங்கன்னா அறியறது ரொம்ப கஷ்டம். கேனோபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவதாரிக்கா பாஷ்யம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாராவது புக்கு வாங்கியிருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேனோபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 8வது அத்தியாயம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 8வது 9வது அத்தியாயம் தான் ஆரம்பிக்கிறது நினைக்கிறேன். கேனோபனிஷத் 8வது அத்தியாயம் வரைக்கும் கர்மங்களும் உபாசனைகளும் சொல்லி முடிச்சாச்சு அப்படின்னு. உபாசனைகள்ல பிரதானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா
இந்த பிராண உபாசனை. ஈஸ்வர உபாசனைகள்லயே மிகவும் சிறந்த உபாசனை எது அப்படின்னா பிராண உபாசனை. அந்த பிராண உபாசனையை செய்து முடித்தவன் இந்த ஜென்மத்திலேயோ இல்ல முந்தின ஜென்மங்கள்லயோ யாரு பிராண உபாசனை பண்ணியிருக்கானோ அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சம்ஸ்காரம் உத்பவமாகும். விசேஷ சம்ஸ்கார உத்பவா. அந்த அந்த உபாசனையை பண்ணி முடிச்சோன்னு அவனுக்குள்ளார ஒரு லைட்டா ஒண்ணு எட்டி பார்க்கும், ஒரு வாசனை எட்டி பார்க்கும். என்ன வாசனைனா சர்வத்திலையும் பாத்தீங்கன்னா அவனுக்கு சாத்திய சாதனம் சொல்லக்கூடிய சர்வத்திலையும் ஒரு வைராக்கியம் உண்டாயிடும். இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா சூரியனோட எலாபரேஷன் தான் மொத்தம். அப்போ பாத்தீங்கன்னா சூரியனுக்குள்ளார இருக்கிற வாயுவை பாத்தீங்கன்னா எவன் உபாசிச்சிருக்கானோ ஹிரண்ய கர்ப்பனை அவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகம் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த மோகத்தையும் உண்டு பண்ணாது. அவனுக்கு தான் பாத்தீங்கன்னா கேனேஷிதம் பதத்தி பிரேஷிதம் மனகன்னு உபாசனை. அந்த உபாசனைக்கு அப்புறம் ஞானம் சொல்லப்படும். கிருத உபாஸ்தி அப்படின்னு பேர். இருக்கிறதுல நம்ம எதெல்லாம் உபாசிக்கிறோமோ எந்த ஃபார்ம் எல்லாம் அது எல்லா ஃபார்மும் வாயுவோட வேற ஒரு ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரஷ்னோபனிஷத்து நல்லா படிங்க. முதல் ரெண்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிராணன் தான் பாத்தீங்கன்னா அத்தான்னு பேர். நம்ம தேகத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா கீதால சொல்லுவார்ல, என்னன்னு கேட்டா பிராணாபானவ் சமவு கிருத்வா பச்சாம் எண்ணம் சதுர்விதம். இந்த தேகத்துல பாத்தீங்கன்னா பிராண அபானனை சமமாக்கி இந்த வயிற்றுல இருந்துகிட்டு ஒருத்தன் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். யாரு அப்படின்னு கேட்டா அந்த பரமேஸ்வரன் பிராண ரூபத்துல இருந்து சாப்பிடுறார். அவர் தான் வயிற்றுல இருக்கும்போது ஜாட்டராகினியா இருக்கார். ஜாட்டராகினியா இருக்கார். அவர் தான் பிராணனா இருக்கார். கீதால படிக்கும்போது 7th சாப்டர்ல சொல்லுவான், நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லும்போது சொல்லுவார், ஜீவனம் சர்வபூதேஷு, எல்லா ஜீவராசிகளிலும் நான் ஜீவனமாக இருக்கின்றேன். அதுக்கப்புறம் நான் கீதா படிக்கும் போதே உங்களுக்கு 9வது சாப்டருக்கு படிக்கும்போது ஏகோ தேவதா அப்படின்னு ஒரு பிருகதாரண்யத்துல இருந்து எடுத்திருக்கேன். இருக்கிறது ஒரே தேவத்தை தான். என்ன தேவத்தை அப்படின்னா பிராண தேவத்தை. அந்த பிராணனுடைய விஸ்தாரம் தான் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் பிராணனுடைய விஸ்தாரம். பிராணன் இல்லை அப்படின்னா இந்த உலகம் ஒண்ணும் இல்லாம போயிடும், ஜடமா போயிடும். ஆமா, பிராணே சர்வம் பிரதிஷ்டம். எனக்கு இதுல பிரஷ்னோபனிஷத்துல பாத்தீங்கன்னா சொல்லுது, நீதான் அப்பா, நீதான் அம்மா. ஹே பிராணனே, நீதான் அப்பாவா இருக்க, நீதான் அம்மாவா இருக்க. எப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த இந்த ரத சக்கரத்துல பாத்தீங்கன்னா எப்படி அராயிவ ரதநாபவ் சர்வம் பிராணே பிரதிஷ்டிதம். ரொம்ப முக்கியமான மந்திரம் பாத்தீங்க அப்படின்னா அராயிவ ரதநாபவ். எத்தனாவது மந்திரம்னா 2:6. 2:6 பிரஷ்னோபனிஷத் 2:6ன்னு பக்கத்துல போட்டுங்க. அராயிவ ரதநாபவ் பிராணே சர்வம் பிரதிஷ்டிதம் ரிச்சோ யஜூம்சி சாமானி யஜ்ஞ க்ஷத்ரம் பிரம்மச்ச. ரொம்ப அருமையான மந்திரம். எப்படி ஹப்ல பாத்தீங்கன்னா சைக்கிள் வீல்ல, சைக்கிளோட அந்த வீல்ல பாத்தீங்கன்னா சக்கரத்துல பாத்தீங்கன்னா நடுப்பையு பகுதியில ஆரங்கள் எல்லாம் கோர்க்கப்பட்டிருக்கோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் எதுல கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பிராணன் இடத்துல சர்வம் பிரதிஷ்டிதம். அப்ப பிராணன் இல்லாம எதுவுமே இருக்காது. அப்போ பாத்தீங்கன்னா சொல்லுது, ரொம்ப பிரஷ்னோபனிஷத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். பாத்தீங்கன்னா பிராணஸ்ய இதம் வசே சர்வம் திரிதிவே யத் பிரதிஷ்டிதம் மாத்தேவ புத்திரான் ரக்ஷஸ்வ ஸ்ரீச்ச பிரக்ஞாம் ச விதேகினா இதி. 2:13 பாத்தீங்கன்னா சொல்லுது பிரஷ்னோபனிஷத் 2:13. பிராணஸ்ய இதம் வசே சர்வம். இந்த மொத்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே எதுக்கு வசம் அப்படின்னா பிராணனுக்கு வசம். இந்த தேகத்துல இருக்க பிராணன் வெளில கிளம்பிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப யாருக்கு வசப்பட்டுதான் இந்த பேச்சு இருக்கு, இந்த கண் பார்வை, மூக்கு, வாய் எல்லாம் இயங்குதே. இதுக்கெல்லாம் பின்னாடி யாரு தெரியுங்களா இருக்கா? பெட்ரோல் யாருன்னு கேட்டீங்கன்னா பிராணன் தான் பெட்ரோல். இந்த 5 ஓட்டை இருக்குல்ல, மேல இருக்கிற 7 ஓட்டை, 2 காது, 2 கண்ணு, 2 மூக்கு, 1 வாய். இந்த 7 துவாரங்கள் மூலமா சப்த சீர்ஷாணி தலையில இருக்கிற 7 துவாரங்கள்லையும் நம்ம கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு தனித்தனியா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதுல இருந்து எல்லாம் வெளிப்படுறது எது அப்படின்னா பிராணன் தான். பிராணனுக்கு பேர் தான் கண்ணு, பிராணனுக்கு பேர் தான் மூக்கு, பிராணனுக்கு பேர் தான் காது, பிராணனுக்கு பேர் தான் வாயு, பிராணனுக்கு பேர் தான் நாக்கு. எல்லாமே இந்த பிராணவாயு மட்டும் இங்க இருக்கிறது அனுகிரகத்தை நீக்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்ணு தெரியாது, காது தெரியாது, மூக்கு இதாகாது, எதுவுமே வேலை ஃபங்க்ஷன் ஆகாது.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராணசக்தியினாலதான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம இயங்குறதே வந்து பாத்தீங்கன்னா பிராணன் தான். பிராணன் போச்சு அப்படின்னா நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸே இல்லை. பிராண ஜீவதாரணை, பிராணன் ஜீவ பிராணதாரணை. ஜீவன்ற தாத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மீனிங்கு பிராணனை தாங்கி கொண்டிருப்பவன் ஜீவன். நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் எதை பிடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணனை பிடிச்சுக்கிட்டு இருக்கு. பிராணன் போச்சு அப்படின்னா நான் போயிடுவேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான்றது நம்ம எங்க சொல்லிட்டு இருக்கோம் தெரியுங்களா? பிராணன் தான், அதுதான் இறைவன். நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். பிராணன் இல்லைன்னா நான் இல்லை, பிராணன் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை, பிராணன் இல்லைன்னா சூரியன் இல்லை, பிராணன் இல்லைன்னா சந்திரன் இல்லை, பிராணன் இல்லைன்னா அக்னி இல்லை, பிராணன் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நல்லா உட்கார்ந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சாஸ்திரம், ஆச்சாரியார், பிரஷ்னோபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து எல்லாம் கேட்டா தெரியுது. நான் உங்களுக்கு அதனால தான் அதிகமா சொல்லிக்கிட்டு இருப்பேன், பிராணன் பிராணன் ஊர் ஃபுல்லா கத்திக்கிட்டு இருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி நம்ம மூர்த்தத்தை போய் பார்க்கிறோம், கோயில்ல போய் சுவாமியை போய் பார்க்கிறோம்ல, அந்த சுவாமியை போய் பார்க்கும் போதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஒரு விக்கிரகத்தை பார்க்கிறோம். ஆனா வாஸ்தவத்துல அது ஒரு இண்டிகேஷன் தான் ஒழிய, வாஸ்தவ ஆத்தியாத்மிகத்துல அந்த ஈஸ்வரன் என்னவா இருக்கா, சைத்தன்யமா இருக்கா. பிடிக்க முடியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணனை பிடி, பிராணனை பிடிச்சுன்னா சைத்தன்யத்தை பிடிச்சிடலாம். அப்ப பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிராணன் தான் பிரத்யக்ஷமா இருக்கக்கூடிய பிரம்மம். நிர்குண நிராகாரத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி சகுண சாகாரமா சூக்ஷமமா இருக்கக்கூடியவர் இந்த பிராணன் தான். பகவான் பிராண ரூபத்துல இருக்கார். அப்ப என்ன பண்ணணும், கண்ணை மூடி உட்கார்ந்து இந்த ஒரு மந்திரம் போதும். துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி, நீதான் பிரத்யக்ஷ பிரம்மமா இருக்கின்றாய், என்னோட உயிரா இருக்க. அதுக்கு அடுத்தது துவாமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி, துவாம் துவம் துவாம், உன்னையே பிரத்யக்ஷ பிரம்மம் என்று வதிஷ்யாமி, நான் சொல்கின்றேன். நான் முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தப்போ சின்ன வயசுல, அப்போ வந்து பாத்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி விட்டுருவோம். அப்பெல்லாம் அர்த்தம்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியர் மூலமா அந்த பிரஷ்னோபனிஷத்து, எங்க ஆச்சாரியர் ரொம்ப கிரேட். ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா அக்கு வேற ராணி வேற பிராணனை பத்தி, சாந்தோக்கியம், பிருகதாரண்யம், எல்லா இடத்துலையும் பிராணன் தான். ரைக்வ வித்யா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ரைக்வ வித்யா அப்படின்னு ஒரு ரொம்ப பிரசித்தமானது. வெளியில வந்து பாத்தீங்கன்னா எதை நம்ம பிராணன்னு சொல்லிட்டு இருக்கோம், இது மகாவாயுன்னு சொல்றோமோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எங்க இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணனா இருக்கு. அந்த பிராணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லும் போது சொல்லுது சம்பர்க்கம், பிராணோவை வாயுர்வை சம்பர்கா மந்திரம் இருக்கு. வாயு தான் கிரியேஷன்ல மொத்தமும் நாசமாகும்ல பிரளய காலத்துல. அந்த பிரளய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் எல்லாம் எங்க போய் லயமாகும் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா அந்த பிராணனிடத்துல போய் லயமாகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நானும் பாக்குறேன். நீங்க இப்போ யாராவது வந்து இந்த இத அஸ்ட்ரானமியை பத்தி பேசுறவங்க நிறைய யூடியூப் வீடியோஸ்ல வந்து கேட்டேன், எதா இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எவனாவது வாயுவை பத்தி பேசுறானான்னு பாருங்க. இவனுக்கு எல்லாருமே மேட்டரை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. கிரகங்களை பேசுவாங்க, அதை பேசுவாங்க, பிளாக் மேட்டரை பேசுவாங்க, மேட்டரையே பேசிட்டு இருக்கான். அவனுக்கு ஒண்ணு புரியவே மாட்டேங்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மேட்டர் ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்குல்ல, கிரகங்கள்லாம் மூவ் ஆகிட்டு இருக்குல்ல, கிரகங்கள் எல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கு, எல்லாம் வந்து ஒரு ஆக்ஷன்ல இருக்கு. சரி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஆக்ஷன்ல இருக்கு. இப்ப இன்னைக்கு நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். நேற்று பார்த்தா அப்படின்னா வந்து 1,27,000 கிலோமீட்டர் வேகத்துல எப்படி கால்குலேட் பண்ணானே தெரியல. நான் சொல்றதை பார்த்தா தெரியுது, ஆச்சரியமா இருக்கா? 1,27,000 கிலோமீட்டர் வேகத்துல மணிக்கு இவ்வளவு வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய மில்கி வே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை நோக்கி போயிட்டு இருக்கான், ஒரு பிளாக் ஹோலை நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன பிளாக் ஹோல்னு தெரியல, அது போயிட்டு இருக்க வேகத்தை பாருங்க. மணிக்கு 1,27,000 கிலோமீட்டர் வேகத்துல இந்த மில்கி வே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஹோலை நோக்கி ஆக்கர்ஷணத்துல போயிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், ஆக்கர்ஷணம் இருக்கு அப்படின்னாவே அங்க ஒரு ஆக்ஷன் இருக்குன்னு போயிட்டு இருக்கு அப்படின்னா இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா எப்படி அந்த போகுது அப்படின்னா அங்க இருக்க எனர்ஜி எது அப்படின்னு யாருமே தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வாயு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாகா பண்ணிரும். இந்த வாயு வந்து பாத்தீங்கன்னா சம்பர்க்கம்னு பேர். வாயுக்கு என்ன பேரு? சாந்தோக்கிய உபனிஷத்துல ரைக்வ வித்யால
சம்வர்க்கன என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் சுவாகா பண்ணக்கூடியது. ருத்ரனோட அவதாரம் அது, ருத்ர ரூபம் அது வாயு. அதே பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல ஆத்தியாத்மிகத்துல என்னப்பா அப்படின்னா பிராணோவை சம்பர்கா. இந்த பிராணன் தான் பாத்தீங்கன்னா சம்பர்க்கமா இருக்கு. தூக்கத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் போய் எங்க ஒடுங்குது? மத்தியானம் நல்ல தயிர் சாதத்தை எருமாட்டு தயிர் சாப்பிட்டு படுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா தயிர் சாதம் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா முடிஞ்சா உளுந்த வடையும் போட்டு சாப்பிட்டு நல்லா பாத்தீங்கன்னா உட்கார்ந்து வேதாந்தத்துக்கு கொஞ்ச நேரம் கேட்க ஆரம்பிங்க. 10 நிமிஷம் வேதாந்தம் கேட்கும் போதே பாத்தீங்கன்னா அப்படியே இழுத்துக்கிட்டு போகும். கண்ணு உங்களால திறக்க முடியாது, கண்ணு தன்னால ஆஃப் ஆகும். அப்படியே மெதுவா எல்லாம் ஷட் டவுன் ஆகிட்டே போகும். ஷட் டவுன் ஆகி எங்க போய் முடியும் அப்படின்னு கேட்டா தூங்கி போயிருவீங்க. தூக்கத்துல யாருல போய் லயமாகுது? பிராணன் மட்டும் தான் அங்க இருக்கு. அப்ப பிராண தேவதா மட்டும் அந்த இடத்துல முடிச்சுக்கிட்டு இருக்கப்போ இந்த உலகம், இந்திரியங்கள், மனசு, புத்தி எல்லாம் லயமாகிற இடம் நம்ம தேகத்துல பிராணவாயு. இதே வெளியில இந்த மொத்த பிரபஞ்சமும் பிரளய காலத்துல எங்க போய் லயமாகும் அப்படின்னா மகாவாயு. வெளியில இருக்கிறது மகாவாயுவும் இந்த தேகத்துல இருக்க பிராணவாயுவும் வேற வேற இல்ல. ரெண்டுத்துக்குமே பேரு சம்வர்கான்னு பேரு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா அப்போ எல்லாத்துக்கும் சரி, எங்க இருந்து வெளியில வந்தீங்க? திரும்ப கிரியேஷன் எங்க இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே பிராணன்ல இருந்து தான் கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதே பிராணன்ல போய் எல்லாமே லயம் ஆகுது. இதே பிராணன்ல இருந்து தான் எல்லா கிரியேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. காலையில எங்க இருந்து வேக்கப் ஆகுறோம்? தூக்கத்துல இருந்து அந்த பிராணன்ல இருந்து தான் நம்ம என்ன பண்றோம்? வெளிப்படுகின்றோம். புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகம் எல்லாம் பிராணன்ல இருந்து வெளிப்பட்டது. பிராணனோட விகாரம். அப்ப அந்த பிராணன் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர ஸ்வரூபம். பிராணனை பாத்தீங்கன்னா ஈஸ்வர ஸ்வரூபமா பார்க்க வேண்டும். எங்க சாமி இருக்காது மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கிய காரிக்கா 1:6 போட்டது. மாண்டூக்கிய காரிக்கா 1:6 எலாபரேட்டா பேசுவோம், ஃப்ரீயா பேசுவோம். 1:6 சொல்லுது பிரபவ சர்வபாவானாம் சதாமிதி விநிச்சயः. பிரபவ சர்வபாவானாம் சதாமிதி விநிச்சயः. முக்கியமானது ஒன்னாவது இதுல ஆகம பிரகரணம். முதல் பிரகரணம் ஆகம பிரகரணம். அந்த ஆகம பிரகரணத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகம் பாத்தீங்கன்னா 6வது ஸ்லோகம். சர்வக பிரபவக சர்வபாவானாம் சதாமிதி விநிச்சயः. இந்த உலகத்துல நீங்க எதையாவது இதுன்னு நீங்க ஏதாவது சொல்றீங்கன்னு வச்சுங்க. ஒரு அணு, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், ஒரு அணு, அதுக்கப்புறம் பெருசு, இந்த அது இருக்கு, இந்த மலை இருக்கு, இந்த இமயமலை இருக்கு, நதி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு நிறைய சொல்றீங்கல்ல. எதெல்லாம் நீங்க இருக்குன்னு சொல்றீங்களோ அந்த எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபவக பவதி, அதுக்கு உற்பத்தின்னு ஒண்ணு இருக்கு. எதெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களோ நாம ரூபமா அது எல்லாம் அதுக்கு உற்பத்தி ஆச்சு. சரி, எங்க இருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்டா சர்வம் ஜனயதி பிராணஹா. முக்கியமான வார்த்தை 1:6 மாண்டூக்கிய காரிக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்வம் ஜனயதி பிராணஹா. சர்வத்தையும் பாத்தீங்கன்னா ஜனனம் பண்ண வைக்கிறது எது அப்படின்னா பிராணன். தேஜோம்சூன் புருஷ பிருதகு. இதுக்கு அந்நியமா என்ன இருக்கு அப்படின்னா சேத்தோம்சூன். சேத்தோம்சம்னா சைத்தன்யம், அறிவுன்னு ஒண்ணு தனியா இருக்கு, கான்சியஸ்னஸ். அப்ப இந்த உலகத்துல 2 நம்ம தேகத்துல 2 தான். ஒன்னு சைத்தன்யம், இன்னொன்னு வாயு. ஒன்னு நிர்குண நிராகாரம், ஒன்னு சகுண சாக்காரம் சூக்ஷ்மம். இவ்வளவுதான். அப்ப ஒன்னு கான்சியஸ்னஸ், அதை நம்மளால பிடிக்க முடியல. நவே பிரம்மனே உனக்கு நமஸ்காரம், பிரம்மனே உன்னை பிடிக்க முடியல, என்ன பண்றது அப்படின்னா இந்த ஷேடோவா இருக்கக்கூடிய இந்த சாயாவா இருக்கிற இந்த பிராணனை பிடிச்சோம் அப்படின்னா ஆளை பிடிச்சோம். அப்ப பாத்தீங்கன்னா சொல்லுது இந்த பிராணன் கண்ணியமா வேற என்ன இருக்கு அப்படின்னா சைத்தன்யம் இருக்கிறது. இதே பாத்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத்துல இன்னொரு மந்திரம், பிரசித்தமான மந்திரம் இருக்கு. என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் கேட்கிறாரு, ஒரு ரிஷி கேட்கிறாரு, நீங்க பிராணன் தான் பிராணன்ல இருந்து தான் எல்லாம் உண்டாச்சுன்னு சொல்றீங்க. சரி சுவாமி, இந்த பிராணன் எங்கிருந்து சுவாமி உண்டாச்சு அப்படின்னு பிராணன் எங்கிருந்து உண்டாயிற்று அப்படின்னு கேள்வி கேட்கும் போது ஆத்மன பிராணோ ஜாயதே. இந்த மொத்த ஜெகத்து பாத்தீங்கன்னா பிராணன்ல இருந்து உண்டாச்சு. ஆனா பாத்தீங்கன்னா பிராணன் எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன் பாத்தீங்கன்னா
சைத்தன்யத்திலிருந்து உண்டாயிற்று. எப்படி? யதா புருஷ சாயா இவ. எப்படி ஒரு மனுஷன்ட்ட நிழல் எப்படி உண்டாகுதோ அதே போல பாத்தீங்கன்னா சைத்தன்யத்தோட நிழலாக எது உண்டாச்சு? சைத்தன்யத்தோட நிழலாக பிராணன் உண்டாயிற்று. மூணு பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. மூணுல பாத்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத் 3 போட்டுங்க. அதுல பாத்தீங்கன்னா இருக்கு ஆத்மன ஏஷ பிராணோ ஜாயத. இப்ப நம்ம இண்டிவிஜுவல்ல சொன்னீங்கன்னா என்னுடைய ஆத்மால இருந்து பிராணன் வாயு உண்டாயிற்று. இதே டோட்டல்ல காஸ்மிக்ல சொன்னீங்கன்னா பிரம்மத்திடமிருந்து மகாவாயு உண்டாயிற்று. டோட்டல்ல இங்க வெளியில பிரம்மம்னு சொல்றதுதான் இங்க தேகத்துல ஆத்மா. அப்ப காஸ்மிக்ல பிரம்மத்திடமிருந்து மகாவாயு உண்டாயிற்று. இப்ப இங்க என்னுடைய ஆத்மாவிலிருந்து இந்த பிராணன் உண்டாயிற்று. எப்படி உண்டாயிற்று? மந்திரம் சொல்லுது யதைஷா புருஷோ புருஷே சாயைவ. எப்படி பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன்ட்ட இருந்து நிழல் உண்டாகுதோ அதே மாதிரி ஆத்மாவோட நிழலா பிராணன், பிரம்மத்தினுடைய நிழலா டோட்டல்ல வாயு. அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா எடுத்துக்கணும். அப்ப நீங்க ஷேடோன்னு வச்சுங்க. பிராணன் ஷேடோ, ஒரிஜினல் யாரு அப்படின்னா சைத்தன்யம். அப்ப சைத்தன்யத்தை பிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா எதை பிடிச்சா போதும்? பிராணனை பிடிச்சிங்கன்னா ஆத்மாவை பிடிச்சிடலாம். ஆள் பக்கம் ரொம்ப க்ளோஸ். அப்ப அதனால பாத்தீங்கன்னா பிராண உபாசனை பாத்தீங்கன்னா ரொம்ப பாத்தீங்கன்னா விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. இதே ஆறுல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஆறுல பாத்தீங்க அப்படின்னா 6வது பிரश्नத்துல இதுலயே பாத்தீங்கன்னா 6வது பிரश्னம் இருக்கு. இந்த 6வது பிரश्னத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆமா சோடசகலா புருஷனை பத்தி பேசும்போது பிரஷ்னோபனிஷத்துல 6வது பிரश्னத்துல 3வது மந்திரம் இருக்கு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமாத்மா மாயையோட சேர்ந்தோன ஈஸ்வரன் ஆகிறார். மாயையோட சுத்த சைத்தன்யம் மாயையோட சேர்ந்தா ஈஸ்வரன் ஆயிடுறார். அம்பாலும் சுவாமியும் அம்பாலுமா ஆயிடுறாங்க. ஆனதுக்கு பிறகு இன்னும் கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகல. ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரம் அவ்வியக்தமா இருக்கார். அவர் எப்படி இருக்கார்? அவ்வியக்தம், யூஸ்லெஸ். அவ்வியக்தமா இருந்துட்டு எதுவும் பண்ண முடியாது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஏதாவது சர்வார்த்த சாதகரா யாராவது ஒரு சர்வாதிகாரி வேணும் அப்படின்னு ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா சிந்தனை பண்றாரு. சிந்தனை பண்ணும்போது ச ஈக்ஷான் சக்ரே பிரஷ்னோபனிஷத் 6:2 போட்டுங்க. 6:3 பிரஷ்னோபனிஷத் 6:3 போட்டுங்க. 6:3 பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது ச ஈக்ஷான் சக்ரே. அந்த பரமாத்மா பாத்தீங்கன்னா என்ன பண்ணார்? ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா ஆசை கொண்டார், ஆலோசனை செய்தார். ஈஷா சக்கரேன்னு 2 அர்த்தம். ஆலோசனை செய்து ஆலோசனை பண்ணார், ஆசைப்பட்டு ஆலோசனை பண்றார். என்ன பண்ணார் அப்படின்னா, கஸ்மின் உத்கிராந்தோ பவிஷ்யாமி கஸ்மின் வா பிரதிஷ்டிதே பிரதிஷ்டாஸ்யாமி. ரொம்ப அற்புதமான மந்திரம். இந்த பிரத்யக்ஷம் பிரம்மாசி இருக்குல்ல, அதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பரமாத்மா ஆலோசனை பண்ணாராம். எது இந்த சரீரத்தில் இருந்து கிளம்பினால், இந்த சரீரத்திலிருந்து எது கிளம்பினால் நான் கிளம்பி செல்வேனோ, உத்கிராந்தோ பவிஷ்யாமி. எந்த தத்துவம் இந்த தேகத்திலிருந்து வெளிக்கிளம்பினால் நானும் வெளிக்கிளம்பி செல்வேனோ. யாரு? சுவாமி யாரு? சைத்தன்யம். சைத்தன்யம் பாத்தீங்கன்னா எது கிளம்புனா சைத்தன்யமா இருக்கிற நானும் வெளியில கிளம்பி போய் விடுவேனோ. எது இந்த சரீரத்தில் உட்கார்ந்தால் அமர்ந்தால் நான் உள்ள பிரதிஷ்டிதம் ஆவேனோ, அது மாதிரி ஒண்ணு எனக்கு ஒரு மீடியேட்டர் ஒருத்தர் வேணும் அப்படின்னு பரமாத்மா யோசனை பண்ற. சைத்தன்யமா இருக்கிற பரமாத்மா அவருக்கு ஒரு மீடியம் தேவைப்பட்டுச்சு. சரீரத்துல நான் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அந்த கான்சியஸ்னஸ் ஆலோசனை பண்ணுதுன்னா எது வெளியில கிளம்புனா நான் போயிடுவேன், எது உள்ள இருந்தா நான் இருப்பேன், அது மாதிரி ஒரு மீடியம் வேணுமே அப்படின்னு யோசிச்சு ச பிராணம் அஸ்ருஜத, அவர் பிராணனை சிருஷ்டி செய்தார். பிராணாத் ஸ்ரத்தாம் கம் வாயு ஜோதிராப பிருத்திவீம் இந்திரியம் மனோ அப்படின்னு வரிசையா மந்திரம் இருக்கு. அப்ப பிராணனை பாத்தீங்கன்னா எதுக்காக சிருஷ்டி பண்றார் அப்படின்னா, சுவாமியோட சரீரம் பிராணன். பிராணன் இருந்தா
கான்சியஸ்னஸ் இருக்கும். பிராணன் கிளம்புச்சுன்னா கான்சியஸ்னஸ் கிளம்பி டெட் பாடியா ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா ஈஸ்வரன் என்ன ரூபத்துல இருக்கார் அப்படின்னா பிராண சரீரமா இருக்கார். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், பிராண சரீரமா இருக்கார். அதுதான் இங்க மந்திரம் சொல்லுது, துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. இத்தனை வியாக்கியானம் எதுக்கு பண்ணீங்க சுவாமி? கீதால என்னது? ஜீவனம் சர்வபூதேஷு, ஜீவனம் சர்வபூதேஷு 7வது சாப்டர்ல சொல்றேன். அதுக்கப்புறம் சாந்தோக்கியத்துல சம்பர்க்க வித்யா. அப்புறம் பிரஷ்னத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்லையும் இருக்கு 2வது 3வது வள்ளி, முதல் 3 வள்ளி அதுதான். அதுக்கப்புறம் 6வது வள்ளியில. அப்ப எதுக்கு பிருகதாரண்யத்துல? பிருகதாரண்யத்துல ஏகோ தேவதா பிராணோ தேவதா, மொத்த தேவதைகளையும் சுருக்கினீங்கன்னா ஒரே தேவதா பிராணோ தேவதை ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இத்தனையும் எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் படிச்சதுக்கு பிறகு என்னோட ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் இந்த தைத்திரியத்தை மனப்பாடமா சொல்லுவேன். இப்பதான் விட்டு போச்சு, அபியாசம் இல்லை, பாராயணம் கம்மி. முன்னாடி டெய்லி அபியாசம், தைத்திரிய உபநிஷம் டெய்லி அபியாசம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அபியாசம் பண்ணிருக்கோம். அர்த்தம் தெரியுமா அப்படின்னா அர்த்தம்லாம் தெரியாது. त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि மந்திரம் சொல்லிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் எங்க ஆச்சாரியார் மூலமா இந்த உபனிஷதங்கள் எல்லாத்தையும் படிச்சதுக்கு பிறகு என்னுடைய அனுபவத்தில இருந்தும் ஸ்ருதியில இருந்து எனக்கு தெரியுது, நீதான் பிரத்யக்ஷம் பிரம்மம் என்று சொல்கின்ற, உன்னையே நான் பிரத்யக்ஷ பிரம்மம் என்று சொல்கின்றேன். ஏ வாயுவே, ஏ வாயுவே, நீதான் எல்லா இந்த மொத்த பிரம்மாண்டத்தையும் பிரளய காலத்துல சுவாகா பண்ற. ஒன்னாலதான் இந்த மொத்த இந்த பிரம்மாண்டமும் இயங்கி கொண்டு இருக்கிறது. ஒருவேளை நீ இல்லை அப்படின்னா எல்லாம் ஆக்ஷன்லாம் நின்று போயிடும், எல்லாம் ஜடமாயி போயிடும். அப்ப இந்த ஆக்ஷன், இந்த கிரகங்கள்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு, சூரியன் சந்திரன் எல்லாம் இயங்கிட்டு இருக்குன்னா அது ஒன்னால தான். நீ ஒன்னிடத்துல தான் பிரளய காலத்துல லயமாகுது, ஒன்றது தான் எல்லாம் கிரியேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி என்னிடத்துல இந்த தேகத்துல இண்டிவிஜுவல்ல இந்த பிராணனிடத்துல தான் எல்லாம் ராத்திரியில போய் லயமாகுது. காலையில ஒன்னிடத்துல இருந்து தான் பிராணவாயு தான் உற்பத்தி ஆகுது. இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னோட இந்திரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேகம் இந்திரியம் எல்லாம் பிராணன் இருக்கிறதுனாலதான் இருக்குது. ஆகையினால் என்னோட அனுபவத்திலிருந்தும் ஸ்ருதி வாக்கியங்கள்ல இருந்தும் நல்லா எனக்கு தெரியுது, உன்னையே துவாம் ஏவ, உன்னையே நான் பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி, பிரத்யக்ஷமான பிரம்மமாக உன்னையே நான் சொல்கின்றேன். அது மட்டும் இல்ல, ரிதம் வதிஷ்யாமி. ரிதம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா சத்தியம் ரிதம் 2 இருக்கு. ரிதம் வதிஷ்யாமி, சத்தியம் வதிஷ்யாமி. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ரிதம்ன்றதுக்கு அர்த்தம் விவகாரத்துல இருக்க சத்தியத்துக்கு பேரு ரிதம்னு பேரு. விவகார சத்தியம் எதுனா இந்த உலகத்துல இருக்க நாம ரூபங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் விவகார சத்தியம். உங்களுக்கு எனக்கு ஒன்னா தானே இருக்கு. சூரியன் உங்களுக்கு சூரியன் தான், எனக்கும் சூரியன் தான். சந்திரன் எனக்கு சூரியன், எனக்கும் சந்திரன், உங்களுக்கும் சந்திரன். எல்லாமே நமக்கு எல்லாத்துக்கும் காமனா இருக்கா. அதுக்கெல்லாம் பேரு விவகார சத்தியத்துக்கு பேரு ரிதம் அப்படின்னு பேரு. ரிதம் வதிஷ்யாமி. அதனாலதான் நம்ம சொல்லுவோம், யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா விவகார சத்தியம் சரியா புரியலையோ அவனுக்கு பரமார்த்த சத்தியம் புரியாது. முதல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிதம் வதிஷ்யாமி, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிதத்தை சொல்கின்றேன், இந்த உலக விவகாரத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை சொல்கின்றேன். இங்க சத்திய வச்சனம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவகாரத்தை சொல்லிட்டு இருக்கிற சத்தியம், அது கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். நான் பரமாத்மாவை பிடிக்க போறேன்னு நீங்க பொய்யனா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், போச்சு, பரமாத்மாவை பிடிக்கவே முடியாது. சத்தியம் ஆயத்தனம். நீங்க பேசிக்கிட்டு இருக்கிற விவகாரத்துல ஒருத்தருக்கு சத்தியம் கிடைக்கலன்னா நீங்க உண்மையான சத்தியத்தை அட்டைன் பண்ணவே முடியாது. அப்ப அதனால நான் என்ன பண்றேன், முதல்ல விவகார சத்தியத்தை நான் பேசுகின்றேன். ரிதம்ன்றதுக்கு அர்த்தம் விவகார சத்தியத்தை நான் சொல்கின்றேன். அது போதுமா? போதாது. சத்தியம் வதிஷ்யாமி. சத்தியம்னா எது அப்படின்னா திரிகால அபாதித்வம் சத்தியம். 3 காலத்திலும் மாறாதது எதுவோ அதுவே சத்தியம். அந்த பிரம்மத்தை நான் சொல்கின்றேன். அப்ப என்ன அர்த்தம்? ரிதம்ன்றது விவகார சத்தியம், சத்தியம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பாரமார்த்திக சத்தியம். இந்த 2த்தையும் நான் சொல்கின்றேன். அதனால என்ன பண்ண, நீ தன்மாம் அவது, அது வந்து பாத்தீங்கன்னா தத்து மாம் அவது, அந்த பரபிரம்மமானது எந்த ரூபத்துல இருக்கு? வாயு ரூபத்தை தாரணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது.
அந்த பிரம்மமானது என்ன பண்ணட்டும், அது என்னை அவது காக்கட்டும். அந்த பிராணவாயு வெளியில வாயு, அதுதான் தேகத்துல பிராணவாயு. அந்த வாயு ரூபம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷ பிரம்மம். அந்த பிரத்யக்ஷ பிரம்மமானது என்ன பண்ணட்டும் அப்படின்னா என்னை காக்கட்டும், என்னை காக்கட்டும். தது வக்தாரம் அவது, அது மட்டும் இல்ல, பாடம் கேட்கிற என்னையும் காக்கட்டும், பாடம் சொல்கின்ற ஆச்சாரியரையும். இதனை சொல்லக்கூடிய ஆச்சாரியருக்கு பேர் வக்தான்னு பேர். அந்த வக்தாரம் அப்படின்னா அந்த ஆச்சாரியரையும் அவது காக்கட்டும். மா உத்கிரமி, இந்த தேகத்தை விட்டுட்டு போகாத பிராணவாயுவே. ஏன் அப்படின்னு கேட்டா, நீ போயிட்ட அப்படின்னா அமங்கலம் ஆயிடும், அதனால நீ போகாத, நான் பிரம்மஞானத்தை அடையிற வரைக்கும் என்னை காப்பாற்றுவாயாக. அப்ப நம்ம யார்ட்டையாவது பிரார்த்தனை பண்ணணும்னா என்னது, நம்ம வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகத்தை வச்சு கிருஷ்ணர் கோவிந்தர் அப்படின்னு சங்கர சக்கர கதாபாணியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கங்கையை தூக்கி தலையில வச்சவரா யாரையாவது நீங்க பண்ணிக்கீங்க வெளியில விக்கிரகமா. ஆனா அந்த எல்லா விக்கிரகங்களும் உங்க தேகத்துல என்னவா இருக்கு, பிராணவாயுவா இருக்கு. பிராணவாயுக்குள்ள யார் இருக்கா, சைத்தன்யம் இருக்கு. சைத்தன்யத்தை சுத்தி பிராணன் இருக்கு. பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷ தேவதா. அந்த பிராணன்ட்ட சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணணும், என்னை காப்பாயாக, என்னை காக்கட்டும். அந்த பிராணன் என்னை காக்கட்டும். அந்த பிராணன் அந்த சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய ஆச்சாரியரை காக்கட்டும். அவத்துமாம் அவத்து வக்தாரம். இரண்டாவது வாட்டி வருது, என்னை காக்கட்டும், இந்த சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய என்னுடைய ஆச்சாரியரை காக்கட்டும் அப்படின்னு ரெண்டாவது வாட்டி ரிப்பீட்டேஷன் வருது. எதுக்குன்னா ஆதரவுக்கு அப்படின்னு பேர், ஆதரார்த்தம் அப்படின்னு பேரு. ஆதரவு அப்படின்னா என்ன அர்த்தம், பணிவோட அன்போட ஸ்ரத்தையோட நான் பிரார்த்திக்கின்றேன் அப்படின்னு காட்டுறதுக்காக 2 முறை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம யார்கிட்ட பத்தி நல்லா வந்து பக்தி வைக்கணும். எங்கேயோ போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயில் கோயிலா சுத்த வேணாம். ஈஸ்வரன் வந்து சர்வ தேகங்கள்ல வந்து பிராண ரூபத்துல இருக்கா. பிராணன் ஏதாவது பேதம் இருக்கா, பிராணன்ல எந்த பேதமும் இல்லை. சமம் பஷ்யன்ய சர்வத்தை. கீதால சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை எப்படி பார்க்கணும், எல்லா தேகங்களையும் சமமா பார்க்கணும். 2 ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா தேகங்களையும் சமம். ஒண்ணு பிராணன், இன்னொன்னு கான்சியஸ்னஸ். சமம் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். கீதால 13வது சாப்டர்ல சொல்லும்போது சொல்றாரு, எல்லா ஜீவராசிகளிலும் சமமா வீற்றிருக்கின்ற பரமேஸ்வரர் என்ன ரூபத்துல இருக்கார், வாயு ரூபத்திலையும் சைத்தன்ய ரூபத்திலையும். அப்ப இந்த 2 ரூபத்துல இருக்கார். நம்ம சைத்தன்யம் கண்ணுக்கு தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணன் தெரியுமா, பிராணன் தெரியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேகத்திலும் இருக்கிற பிராணன் தான் பரமேஸ்வரன். அவர்தான் என்னுடைய தேகத்திலையும் பிராண ரூபத்தில் இருக்கார். அவர்தான் பிரத்யக்ஷ பிரம்மம். அவரை தான் நான் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷ பிரம்மம் என்று சொல்கிறேன். அவர் என்னை காக்கட்டும், என்னுடைய ஆச்சாரியரை காக்கட்டும் அப்படின்னு பக்தி ஸ்ரத்தையோட நம்ம 2வது வாட்டியும் சொல்றோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம். 3 துக்கங்கள் இருக்கு. அதுக்கு பேரு தாபத்ரயம் அப்படின்னு பேரு. தாபத்ரயம்னா ஆத்தியாத்மிகத்துல என்னது, ஆத்தியாத்மிகம்னா தேகம் மனசு. ஆத்தியாத்மிகத்துல 2, தேகம் மனசு. தேகத்தினால வரக்கூடிய ஜுரங்கள் எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் பேர் தேகத்தினால வரக்கூடிய துக்கங்கள். கூட மனசுனாலையும் துக்கம் வருது. நமக்கு பிடிக்காதெல்லாம் நடக்கும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடப்படுது, யாராவது திட்டினாங்கன்னா சங்கப்படுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேகம் மனசு இந்த 2த்துலயும் நடக்கக்கூடிய துக்கத்துக்கு பேரு ஆத்தியாத்மிக துக்கம்னு பேரு. ஆதி பௌத்திகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற சுத்தி இருக்கிற ஜீவராசிகள் மூலமா உண்டாகக்கூடிய பக்கத்து வீட்டு மனுஷங்களா இருக்கலாம், சொந்த பந்தமா இருக்கலாம், இல்லையா நமக்கு எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க, நம்ம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்க மூலமா எனக்கு நிறைய துக்கம் வருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிற ஜீவராசிகள், குரங்கா இருக்கும், கொசுவா இருக்கும், காக்கையா இருக்கும், கத்திக்கிட்டே இருக்கு ரொம்ப, இது மாதிரி நிறைய ஜீவராசிகள் இருக்கு. அது மூலமா வரக்கூடிய துக்கம் ஆதி பௌத்திக துக்கம்னு பேர். அதுக்கப்புறம் ஆதி தெய்வீக துக்கம் அப்படின்னா, என்ன வெயில் இல்லை இந்த மாசம், இந்த ஜூலை மாசம் இப்ப கடந்து போயாச்சு, இப்ப மாறிடுச்சு இல்ல, ஆகஸ்ட் வந்தோன்னு டக்குன்னு போயிடுச்சு. ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப பீக் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூலை தான் ரொம்ப ஹாட்டா இருந்துச்சு. நம்மளால கிளாஸ் பண்ணவே முடியல, கிளாஸ் உட்கார முடியல. சில சமயம் நான் லீவு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணலான்னு உட்காருவேன். 3 மணிக்கு உட்கார்ந்தா வேர்த்து போகுது, கண்ண முடி உட்கார்ந்தா அப்படியே வேர்த்து போகுது, உட்கார முடியல. படிக்கலான்னு உட்கார்ந்தா தூக்கம் வந்துருது, படிக்க முடியல. அப்ப என்னன்னா வெயில் இருந்துச்சு அப்படின்னு நம்மளால பண்ண முடியல. மழை பெஞ்சாலும் அதிக ஃப்ளட்டு மாதிரி எங்கேயா வந்துச்சுன்னா சுவாத்தியம் பண்ண முடியுமா, பண்ண முடியாது.
உத்தரகாசி பக்கம்லாம் அடிக்கடி ஃப்ளட்டுலாம் வரும். அவ்வளோதான், படிக்க முடியாது, கிளாஸ் எல்லாம் கேன்சல், மாசக்கணக்கில் கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது அப்படின்னா, இயற்கை சீற்றங்கள் எதெல்லாம் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன பேரு, என்ன துக்கம், ஆதி தெய்வீக துக்கம் அப்படின்னு பேர். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், இந்த 3 விஷயங்கள்ல இருந்து வரக்கூடிய துக்கத்துக்கு என்ன பேரு, தாபத்ரயம்னு பேரு. தாபத்ரயம். இந்த 3ம் நாசமாகிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், சாந்தி 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 அப்படின்னு 3 முறை நம்ம என்ன பண்றோம், சாந்தி மந்திரத்தை சொல்றோம். இதோட இங்க நிக்கட்டும். நம்ம வந்து மீதியை நம்ம நாளைக்கு பாஷ்யத்தோட பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங் கரவாவஹே तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. नारायण नारायण नारायण. கொட்டேஷன்லாம் எடுத்து பாருங்க. கொட்டேஷன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.